பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. ஏன் இந்த கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னா இந்த திட்டத்திற்கு மானியம் வழங்குவதற்காக அமைச்சரவை குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது அப்படிங்களா. அதனால இந்த திட்டமானது எப்போது தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு மானியம் வழங்குவதற்காக அமைச்சரவை குழுவானது நேற்று ஒப்புதல் வழங்கி உள்ளது அப்படிங்களா. இந்த திட்டமானது எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா பிப்ரவரி 13ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படிங்களா. நாடு முழுவதும் 1 கோடி வீடுகள் சூரிய மின் தகடுகளை பொருத்துவதன் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்காக இந்த பிரதமரின் சூரிய வீடு மற்றும் இலவச மின்சாரம் திட்டமானது ஜனவரி 22ஆம் தேதி அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டது ஓகேங்களா. அயோத்தியுள்ள ராமர் கோவில் திறப்பு விழா அன்னைக்கு இந்த திட்டமானது பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. பிப்ரவரி 13ஆம் தேதி நடைமுறைப்படுத்தப்படுது ஓகேங்களா. இந்த திட்டத்தை செயல்படுத்தப்படும் வீடுகள்ல மானியம் மத்திய அரசாங்கம் வழங்குவாங்க. இது 3 வகைகள்ல இந்த மானியமானது வழங்கப்படும் ஓகேங்களா. முதல் கேட்டகரி 1 கிலோவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் சூரிய மின் தகடுகளை பொறுத்தவர்களுக்கு ரூ 30,000 வரை மானியம் வழங்குவாங்க ஓகேங்களா. 1 கிலோ வாட் சூரிய மின் தகடுகளை 1 கிலோவாட் சூரிய மின்சாரம் உற்பத்தி செய்யும் மின் தகடுகளை பொருத்துவதன் மூலியமா ரூ 30,000 வரை மானியம் வழங்குவாங்க. அடுத்த கேட்டகரி 60,000 வரை மானியம் எப்போது வழங்குவாங்கன்னா 2 கிலோவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் அந்த தகடுகளை பொருத்துவதன் மூலியம் 60,000 மானியம் வழங்குவாங்க. அடுத்து ரூ 78,000 மானியம். இது 3 கிலோவாட் மின்சார உற்பத்தி செய்யும் சூரிய மின் தகடுகளை பொருத்துவதற்கு 78,000 மானியம் வழங்கப்படும் அப்படிங்கிறது. இந்த மானியம் வழங்குவதற்கு அமைச்சரவை குழு நேற்று ஒப்புதல் வழங்கி இருக்காங்க ஓகேங்களா. இந்த பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தை செயல்படுத்தப்படும் ஓகேங்களா. இந்த எத்தனை வீடுகள்ல அந்த இது செயல்படுத்துறாங்களோ அவங்களுக்கு இதன் மூலயமா நம்ம மின்சார கட்டணத்தை நம்ம குறைக்க முடியும் ஓகேங்களா. அதிகமான உற்பத்தியாகும் மின்சாரங்கள் வெளியிடங்களுக்கு நம்ம விற்பனை செய்ய முடியும் ஓகேங்களா. 3 கிலோவாட் சூரிய மின்சார உற்பத்தி செய்யும் மின் தகடுகளை பொருத்தும் வீடுகளுக்கு 300 யூனிட் வரை மின்சாரம் இலவசமாக பெற முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மின்சாரம் இலவசமாக பெற முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டமானது பிப்ரவரி 13ஆம் தேதியானது தொடங்க நடைமுறைப்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்தின் மூலியமா உற்பத்தி, போக்குவரத்து, விநியோகம், விற்பனை உள்ளிட்ட துறைகள்ல 17 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்க முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த துறைகளை இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலியமா இந்த துறைகள் 17 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்க முடியும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. நாட்டில் 3 செமிகண்டக்டர் ஆலைகள் எங்கு அமைய உள்ளது ஓகேங்களா. இந்த திட்டத்துக்கும் அமைச்சரவை குழு நேற்று ஒப்புதல் வழங்கி இருந்தாங்க. அதனாலதான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. நாட்டில் 3 செமிகண்டக்டர் ஆலைகள் எங்கு அமைய உள்ளது அப்படின்னா குஜராத் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்கள் இந்த செமிகண்டக்டர் ஆலையானது அமைய உள்ளது ஓகேங்களா. இதன் மூலியமா 20,000 பேருக்கு தொழில்நுட்ப வேலை வாய்ப்புகளும் 60,000 பேருக்கு பொது வேலை வாய்ப்புகளும் உருவாக்க முடியும் ஓகேங்களா. குஜராத்ல 2 ஆலைகளும் அஸ்ஸாமில் 1 ஆலையும் அமைய உள்ளது. யார் இந்த ஆலைகள் அமைக்க போறாங்க அப்படின்னா வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து டாடா மின் நிறுவனம் மற்றும் பிற நிறுவனங்கள் இந்த ஆலை இந்த மாநிலங்களை நிறுவ உள்ளது ஓகேங்களா. இது 1.26 லட்சம் கோடி முதலீட்டில் இந்த ஆலைகள் அமைய உள்ளது. மொத்தம் இந்தியாவில் 3 குறைகடத்தி ஆலைகள் குஜராத்தில் 2 ஆலைகளும் அஸ்ஸாமில் 1 ஆலையுமாக அமைய உள்ளது. இதற்காக அமைச்சரவை குழு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க ஓகேங்களா. அடுத்ததாக உலக சிவில் பாதுகாப்பு தினம் ஆண்டுதோறும் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க.
ஆன்சர் பி, மார்ச் 1ஆம் தேதி வந்து உலக சிவில் பாதுகாப்பு தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. எதற்காக இந்த தினம் வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, இயற்கை பேரிடர்கள், விபத்துகள் போது வந்து மக்களின் உயிர்களையும் வந்து அவர்களின் சொத்துக்களையும் பாதுகாக்கும் சிவில் பாதுகாப்பு அமைப்புகளின் செயல்பாடுகளை அங்கீகரிக்கும் விதமாக இந்த தினமானது ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகேங்களா? ஐக்கிய நாடுகள் பொது சபையானது, ஐநா பொது சபை இந்த தினத்தை ஆண்டுதோறும் கொண்டாடுவதற்காக 1900 ஓகேங்களா 90ஆம் ஆண்டு வந்து இந்த தினத்தை வந்து அறிவித்தது. இந்த தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கருப்பொருளானது மாவீரர்களை மதிப்பது, பாதுகாப்பு திறன்களை ஊக்குவித்தல். மாவீரர்களை மதிப்பது, பாதுகாப்பு திறன்களை ஊக்குவித்தல் 2024ஆம் ஆண்டுக்கான கருப்பொருளாக உள்ளது. அடுத்ததாக, இந்தியாவின் நிதி ஆதரவில் எந்த நாட்டில் புதிய விமான ஓடுதளம் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, மொரிஷியஸ் நாட்டுல வந்து இந்தியாவினுடைய நிதி ஆதரவு வந்து புதிய விமான ஓடுதளமானது அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் மொரிஷியஸ் பிரதமர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா? மொரிஷியஸ் நாட்டில் தற்போது பிரதமராக இருப்பவர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். ஓகேங்களா? மொரிஷியஸ் நாடு எங்க அமைந்துள்ளதுன்னா, ஆப்பிரிக்க கண்டத்துல வந்து தென்கிழக்கு கடற்கரை பகுதிகளில் வந்து இந்த மொரிஷியஸ் நாடானது அமைந்துள்ளது. இந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகை 13 லட்சம். இதுல இருக்கிற ஒரு 6% வந்து மக்களானவர்கள் வந்து தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள். ஓகேங்களா? இந்த மொரிஷியஸ் நாடானது இந்தியாவுடைய நட்பு நாடு. இந்த நட்பை வந்து மேம்படுத்தும் விதமாக நம்மளுடைய நிதி ஆதரவு வந்து அந்த நாட்டில் புதிய விமான ஓடுதளம் மற்றும் படகு இறங்குதளம் மற்றும் 6 சமூக வளர்ச்சி திட்டங்களை வந்து நேற்று வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. MH-60R ஹெலிகாப்டர் எந்த நாட்டிலிருந்து இந்தியா கொள்முதல் செய்துள்ளது அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர், அமெரிக்கா நாட்டிலிருந்து இந்த ஹெலிகாப்டர் ஆனது இந்தியாவால் கொள்முதல் செய்யப்படுது. இதற்கான ஒப்பந்தம் வந்து 2020ஆம் ஆண்டு கையொப்பமிடப்பட்டது. அதன் அடிப்படையில் வந்து 6 ஹெலிகாப்டர் வந்து இந்திய நாட்டிற்கு வந்து அமெரிக்க நிறுவனம் வந்து வழங்கியுள்ளது. மொத்தம் 24 ஹெலிகாப்டர் வந்து கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டது. அதில் 6 வந்து இந்தியாவுடன் வந்து இணைக்கப்பட்டது. எதற்காக இந்த ஹெலிகாப்டர் வந்து கொள்முதல் செய்யறாங்கன்னா, எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து திறன்களை தாக்கி அளிப்பதற்காகவும், எதிரி நாட்டு ஏவுகணைகளை வந்து தாக்கி அளிப்பதற்காகவும், இந்திய கடற்படை மற்றும் இராணுவ படை விமானப்படையின் திறன்களை மேம்படுத்துவதற்காகவும் இந்த ஹெலிகாப்டர் ஆனது இந்திய அரசாங்கத்தால் வந்து கொள்முதல் செய்யப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்ததாக, PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தில் இணையாத இந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசம் எவை அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அனைத்தும் தமிழ்நாடு, ஒடிஷா, மேற்கு வங்கம், கேரளா, தில்லி யூனியன் பிரதேசம் வந்து இந்த PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்துல வந்து இணையல அப்படிங்கறத வந்து மத்திய அரசாங்கம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த திட்டமானது வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகளால் நிர்வகிக்கப்படும் வந்து கிட்டத்தட்ட 16,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள்ல வந்து பள்ளிகளுடைய உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தி கல்வியின் தரத்தை அதிகரிப்பதற்காக இந்த திட்டமானது மத்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசம் வந்து இணையவில்லை அப்படிங்கிறது வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக,
இந்தியாவில் அதிக முறை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த பெருமைக்குரியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ, மொரார்ஜி தேசாய். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்கள் வந்து இந்தியாவில் அதிக முறை வந்து மத்திய பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்படுறது. ஓகேங்களா. இந்தியாவின் காங்கிரஸ் அல்லாத முதல் பிரதமர் யாருன்னா மொரார்ஜி தேசாய். இவர் வந்து ஜனதாதளம் கட்சி தொடங்கி இவர் வந்து முதல் பிரதமராக பதவி வகித்தார். 1977 முதல் 1979 வரை இவர் பிரதமர் பதவி வகித்தார். இந்தியாவில் வந்து அதிக முறை மத்திய பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்தார். எதற்காக இது செய்தியில வந்திருக்குன்னா, பிப்ரவரி 29 இவருடைய பிறந்த தினமானது கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக, இந்தியாவில் சிறுத்தைகளின் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்படும் மாநிலங்களில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, மத்திய பிரதேச மாநிலத்தில் தான் வந்து இந்தியாவில் அதிக அளவிலான சிறுத்தைகள் வந்து காணப்படுகிறது. இந்தியாவில் சிறுத்தைகள் நிலை அப்படிங்கிற அறிக்கையை வந்து மத்திய வனத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்காரு. ஓகேங்களா. இந்தியாவின் சிறுத்தைகள் நிலை அந்த அறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க. 2018 ஆண்டை காட்டிலும் 2022 ஆண்டில் வந்து இந்தியாவில் சிறுத்தைகள் எண்ணிக்கை வந்து அதிகரித்துள்ளதாக தகவல் தெரிவிச்சிருக்காரு. அதுல வந்து மத்திய பிரதேச மாநிலத்துல வந்து அதிக அளவிலான சிறுத்தை வந்து காணப்படுகிறதா அந்த அறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 12,852 இருந்த சிறுத்தைகள் எண்ணிக்கை வந்து 2022 ஆண்டிலிருந்து 13,874 வந்து அதிகரிக்கப்பட்டுள்ளதா வந்து செய்திகள்ல வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. அதன் அடிப்படையில வந்து மத்திய பிரதேச மாநிலம் வந்து அதிக அளவிலான சிறுத்தைகள் உள்ள மாநிலமாக உள்ளது. இரண்டாவதாக வந்து மகாராஷ்டிரா மாநிலம் வந்து உள்ளது. மூன்றாவது வந்து கர்நாடக மாநிலம். அடுத்ததாக, உலக முதலீட்டாளர் மாநாட்டு ஒப்பந்தங்களை வந்து செயல்படுத்த யார் தலைமையில் 17 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது அப்படின்னா, தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா தலைமையில் வந்து இந்த குழுவானது அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. உலக முதலீட்டாளர் மாநாடு ஆனது 2024 ஆண்டு ஜனவரி 7, 8 தேதிகள்ல வந்து நம்ம தமிழ்நாட்டுல சென்னை வர்த்தக மையத்துல வந்து இந்த மாநாடானது நடைபெற்றது. ஓகேங்களா. உலக நாடுகளிலிருந்து பல்வேறு முதலீடுகளை வந்து தமிழ்நாட்டில் மேற்கொள்வதற்காக இந்த மாநாடானது நடத்தப்பட்டது. ஓகேங்களா. இந்த மாநாட்டுல வந்து 631 ஒப்பந்தங்கள் வந்து கையொப்பமானது. இந்த ஒப்பந்தங்களை வந்து கண்காணித்து இது வந்து முழு தொழிற்சாலையாக நம் மாநிலத்தில் ஏற்படுத்துவதற்காக தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா தலைமையில் வந்து குழு அமைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள்ல வந்து வந்திருக்கு. அடுத்ததாக, எந்த மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகளுக்கு வந்து நம்மாழ்வார் விருது வந்து வழங்கப்பட்டது? ஓகேங்களா. ஆன்சர் சி, தஞ்சாவூர், திருப்பூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகளுக்கு வந்து நம்மாழ்வார் விருது வந்து வழங்கப்பட்டது. ஓகேங்களா. இயற்கை விவசாயத்தை வந்து பின்பற்றி இயற்கை வேளாண்மை முறை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு வந்து இந்த விருதானது வந்து வழங்கப்படும் என்று தமிழக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில வந்து இவர்களுக்கு வந்து நம்மாழ்வார் விருது வந்து வழங்கப்பட்டது. ஓகேங்களா. நம்மாழ்வார் விருதுல வந்து முதலிடம் பிடித்தது எதுனா தஞ்சாவூர் மாவட்டம், 2ஆம் இடம் திருப்பூர், 3ஆம் இடம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த மாவட்ட விவசாயிக்கு வந்து முதல் பரிசாக ரூ 2.5 லட்சமும், 2ஆம் பரிசாக ரூ 1.5 லட்சமும், 3ஆம் பரிசாக ரூ 1 லட்சமும் வந்து வழங்கப்பட்டது. அடுத்ததாக, சிவகங்கை மாவட்டம் கீழடியில் கடந்த 2013 முதல் 2016 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் மத்திய அரசு சார்பில் யார் தலைமையில் அகழாய்வு பணிகள் நடைபெற்றன அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஏன் இது வந்து செய்திகள்ல வந்து வந்திருக்குன்னா, இந்த 2013 மற்றும் 2016 ஆண்டு காலகட்டத்தில் வந்து கீழடியில் வந்து முதல் மற்றும் 2ஆம் கட்ட அகழாய்வு வந்து நடைபெற்றது. இந்த அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 5765 பொருள்கள் வந்து மத்திய அரசாங்கத்திடம் உள்ளது. ஓகேங்களா. இந்த பொருட்களை வந்து மாநில அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதற்காக இது வந்து செய்திகள்ல வந்து வந்திருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம்
இந்த 5765 அகழாய்வு பொருட்களை வந்து தமிழக அரசாங்கத்திடம் வழங்க வேண்டும் என்று நேற்று உத்தரவிட்டது. இந்த அகழாய்வு 2013 இருந்து 2016 ஆண்டு காலகட்டத்தில் வந்து மத்திய அரசு சார்பில் வந்து யார் தலைமையில வந்து இந்த அகழாய்வு பணி நடைபெற்றது அப்படின்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில் வந்து இந்த அகழாய்வு பணிகள் வந்து நடைபெற்றது. ஓகேங்களா, முதல் 2 கட்ட அகழாய்வு வந்து இவர் தலைமையில் நடைபெற்றது. அடுத்ததாக ரிசர்வ் வங்கி நிதி கல்வி அறிவு வாரத்தை டேஷ் முதல் டேஷ் வரை அனுசரிக்கிறது. ஓகேங்களா, பிப்ரவரி 26 முதல் மார்ச் 1 வரை இந்திய ரிசர்வ் வங்கியானது நிதி கல்வி அறிவு வாரத்தை வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்களா, 2016 முதல் வந்து இந்த நிதி கல்வி அறிவு வாரம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. அதன் வந்து இந்த ஆண்டு பிப்ரவரி 26 முதல் மார்ச் 1 வரை. எதற்காக இந்த நிதி கல்வி அறிவு வாரம் அப்படின்னா நிதி கல்வி அறிவை வந்து ஊக்குவிப்பதற்காகவும் பொதுமக்களிடையே வந்து நிதி கல்வி அறிவு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த வாரத்தை வந்து இந்திய ரிசர்வ் வங்கியானது அனுசரிக்கிறது. அடுத்ததாக ஜல்சக்தி அமைச்சகமும் 12 தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களும் எத்தனை நதிகளின் படுகை மேலாண்மைக்கான ஆராய்ச்சி மற்றும் கல்வி ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது அப்படின்னா 6 நதிகளின் படுகை மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி மற்றும் கல்விக்கான ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திடப்பட்டுள்ளது. எந்தெந்த நதிகள் அப்படின்னா நர்மதை நதி, கோதாவரி, கிருஷ்ணா நதி, காவிரி, பெரியாறு உள்ளிட்ட 6 நதிகளின் படுகை மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி கல்விக்கான ஒப்பந்தத்தில் வந்து இந்த ஜல்சக்தி அமைச்சகமும் 12 தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களும் வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்ததாக எந்த அமைச்சகம் ஸ்வயம் பிளஸ் தளத்தை வந்து தொடங்கி உள்ளது? ஓகேங்களா, ஸ்வயம் பிளஸ் தளத்தை தொடங்கியுள்ள அமைச்சகம் எதுனா கல்வி அமைச்சகம் வந்து இந்த ஸ்வயம் பிளஸ் தளத்தை வந்து தொடங்கியுள்ளது. எதற்காக இந்த தளம் வந்து தொடங்கப்பட்டுள்ளதுன்னா அப்படின்னா தொழில்துறை மேம்பாட்டு கல்வியை வந்து மாணவர்களுக்கு வழங்குவதற்காக இந்த ஸ்வயம் பிளஸ் தளமானது கல்வி அமைச்சகத்தால் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, L&T, மைக்ரோசாப்ட் போன்ற நிறுவனங்களிலிருந்து வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலுக்கான கல்வியை வழங்குவதற்காக மத்திய கல்வி அமைச்சகமானது இந்த ஸ்வயம் பிளஸ் தளத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா, தொழில் சார்ந்த படிப்புகளை வந்து அவங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துவதற்காக இந்த தளமானது தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலியமா அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை வந்து வழங்க முடியும். அடுத்ததாக இந்தியாவில் தாவி திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ, ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் வந்து 4 நாட்கள் இந்த தாவி திருவிழாவானது கொண்டாடப்படும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க. எதற்காக இந்த விழா கொண்டாடுறாங்கன்னா ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் கலை கலாச்சாரம் பாரம்பரியத்தை மேம்படுத்துவதற்காக இந்த திருவிழாவானது கொண்டாடப்படுகிறது. தேங்க்யூ.